அன்பார்ந்த இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் குடும்பத்தில் ஜெபம் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஜெபிக்கின்ற குடும்பங்களால் என்னென்ன ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம். ஜெபிக்காத குடும்பங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி வருகிற நாட்களில் பார்க்கின்றோம். இப்பொழுது ஜெபிக்கின்ற குடும்பங்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் ஆசீர்வாதம், யாரெல்லாம் குடும்பத்தில் அனைவரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அங்கு கடவுளுடைய இறை பிரசன்னம் தங்குமாம். மத்தேயு நற்செய்தியில் 18வது அதிகாரம் 20வது இறைவசனத்தை வெளிப்படுத்தப்படுகின்றது. 2-3 பேர் என் பெயரால் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு அவர்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அதான் உண்மை. நாம் இணைந்து ஜெபித்தால்தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார். குடும்பத்தில் விவிலியத்திலே ஒரு சில எடுத்துக்காட்டுகள் உண்டு. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது எல்கானா அண்ணாவுடைய இந்த குடும்ப வாழ்க்கை, கடவுளோடு இணைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஜெபித்தவர்கள், கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர், கடவுளுடைய பிரசன்னத்தில் இவர்கள் இணைந்து ஜெபித்தவர்கள், அதன் வழியாக ஆண்டவருடைய பொக்கிஷங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். தோபியா சாராவுடைய அந்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், கணவன் மனைவி இருவருமே நல்ல புரிதலோடு கடவுளை நோக்கி ஜெபிக்க வருகிறார்கள். வா அன்பை எழுந்திரு, நம் கடவுள் அழைக்கிறார் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக நம் குடும்பத்திலும் நாம் அனைவரும் இணைந்து பிள்ளைகளோடு இணைந்து ஜெபித்தால் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் கடந்து வருமாம். இரண்டாவதாக, நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவாராம். எப்படி? திருப்பாடல் 91:15 சொல்லுகிறது, என்னை நோக்கி மன்றாடும் பொழுது நான் பதில் அளிப்பேன், அவர்கள் துன்பத்தில் நான் துணையாக இருப்பேன், தப்புவிக்க வழிகளையும் செய்வேன், தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! ஆண்டவர் பதில் கொடுப்பார். நாம் ஜெபித்தால், நம்முடைய வாழ்வுக்குரிய ஜெபங்களோடு ஆண்டவரை அணுகி சென்றால் அவர் நாம் பதில் கொடுப்பார். நம் கஷ்டங்களை நீக்குவார், நம்முடைய கவலைகளை போக்குவார், நம்முடைய கண்ணீரை துடைப்பார், நம்முடைய வேதனைகளை அகற்றுவார். ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். மூன்றாவதாக, ஜெபிக்கின்ற குடும்பங்கள் மீட்படையுமா. மீட்பின் ஆசீர்வாதங்களை கடவுளுடைய பிரசன்னத்தில் கண்டடைவார்களாம். திருப்பாடல் 14வது அதிகாரம் 31 சொல்லப்படுகிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள், நீயும் உன் குடும்பமும் மீட்படையும். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாம் மீட்படைவோமாம், ஜெபத்தின் வழியாக. ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். கடவுளோடு இணைவது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் ஜெபம் என்பது மிக மிக அவசியம். சவால்களை சந்திக்கிற குடும்பங்கள் ஏராளம். ஆகவே இந்த நாளில் அந்த ஆண்டவரை நாம் குடும்பமாக இணைந்து போற்றி புகழ்வோமா. அழுதாலும் உன் கரம் கேட்கும், மகிழ்ந்தாலும் அது நிழலில். அழுதாலும் உன் கரம் கேட்கும், மகிழ்ந்தாலும் அது நிழலில். உன்னை நான் மறந்து வாழ்ந்தாலும் வாழ்வதும் உன்னாலே. பல்லவன் நீந்தே என் உதயத்தில் நிறைவில்லை, உன் தாளில் கூடும் பல கோடி பூவிதழும் நானும் ஒன்றாக. திருநாளில் என் உள்ளம் மங்களம் பாடும், என் இல்லம் உன் நினைவாலே தெய்வீகம் வாழ்வு பெறும். தம்மை என்றும் அன்புடன் நிலம் தாங்கும். மன்றாடுவோமா.
அன்பான கடவுளே, இதோ இந்த நாளிலே அன்பு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நான் எந்நாளும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திலே ஜெபிப்பதிலே ஆர்வம் கொள்கின்றவன், உம்முடைய பிரசன்னத்திலிருந்து ஜெபிப்பதற்குரிய சக்தியை பெறுகின்றவன். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் மீண்டும் ஜெபிப்பதற்குரிய ஆற்றலையும் சக்தியும் தாரும். சில வேளைகளிலே என்னுடைய தோல்விகளால், என்னுடைய கஷ்டங்களால், என்னுடைய வேதனைகளால் உம்மை சந்திக்க மறந்து விடுகிறேன். உம்மோடு நேரம் செலவழிக்க நான் என்னுடைய இயலாமையிலே இருக்கின்றேன். உம்மோடு பயணிப்பதற்குரிய சக்தியை இழக்கின்றேன். ஆண்டவரை, நீர்தான் எங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். மீண்டும் உம்மோடு இணைந்து இழந்த சக்தியை, நான் என்னுடைய வேதனையிலிருந்து முழுமையான வாழ்வுக்கு கடந்து வரக்கூடிய ஆற்றலை, என்னுடைய துன்பத்திலிருந்து விடுதலைக்கு வரக்கூடிய ஆற்றலை ஆண்டவரை ஜெபத்தின் வழியாக மீண்டும் பெற்றுக்கொள்ள எங்களை ஆட்கொள்ளும் ஐயா. எங்களை ஆசீர்வதியும். ஜெபத்தின் வழியாக நீர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பதில் கொடுப்பீர். எங்கள் கஷ்டங்களை போக்குவீர். என் குடும்பம் மீட்படையும், தடைகள் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆட்கொள்வீராக. வல்லமையால் நிரப்புவீராக. கஷ்டங்களை போக்குவீராக. கவலைகளை போக்குவீராக. விடுதலை கொடுத்து வாழ்வை பொழிவீராக. ஆசீர்வாதத்தை பொழிந்து மீட்பின் குடும்பமாக ஏதாவது உருவாக்க வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக வந்தாடினோம். ஆமென். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர் பெறுவோம்.